வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த சாரியோட ப்ளவுஸ் தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து லைட் வைலட்டு, உள்ளே வந்து முந்தியும் ப்ளவுஸும் ப்யூர் நம்ம எப்படி சில்வர் கலர் சொல்லுவோம் இல்லையா, அந்த இதில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகான சாரியும் ப்ளவுஸும் இதை தான் தைக்க போகிறோம். சென்னை சில்க்ஸில் எடுத்திருக்காங்க. ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்காக எடுத்த சாரீ இது, டீச்சரோடது. இதை நம்ம செம்மையாக நம்ம சாரியிலேருந்து கட் பண்ணி வைலட் கலர் பைப்பிங் கொடுத்து சூப்பராக டிசைன் பண்ண போகிறோம். இது கை டிசைன் சேர்த்து ரொம்ப அழகாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். பேக் சைடு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உயரம் வந்து 14.5 இன்ச்சு, நெக்கோட அகலம் 3 இன்ச்சு, ஷோல்ட்ரு 3 தான். இப்போ கீழே 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து கோடு போட்டுக்கலாம். இது கேன்வாஸ் வச்சு தான் ரொம்ப ஈஸியாக பண்ண சொல்லி தரப்போகிறேன் உங்களுக்கு. வீடியோ கட் பண்ணால் பாருங்கள். சுற்றளவு வந்து 10.5 இன்ச்சு, உயரம் வந்து 14.5, ஆம்கோல் வந்து 6 இன்ச்சு. இப்போ நம்ம ரவுண்ட் நெக்கில் தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். நெக்கோட உயரம் வந்து 9 இன்ச்சு. ஒரு லைன் போட்டுக்கோங்க. கீழே இருந்து உயரம் 2 இன்ச்சு. இதில் ரவுண்டு போட்டு நம்ம கீழே உயரம் பார்க்கலாம். கீழே வந்து 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு கீழே ஒரு ரவுண்டு போட்டுட்டு அதில் இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அதாவது ஒரு வளைவு, ஒரு இலை ஷேப்பில் போட்டிருக்கேன். அந்த இது நம்ம இப்போ கட் பண்ணக்கூடாது. நான் உங்களுக்கு கேன்வாஸில் வெட்டி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த துணியை மட்டும் கடைசி வரைக்கும் பத்திரமா வச்சுருங்க. இப்போ கேன்வாஸில் நம்ம ரவுண்டு போட்டுக்கலாம். அதாவது அந்த நெக்கு வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோம்னா அதுலேருந்து கீழே 1 இன்ச்சு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அகலமும் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. அதிலிருந்து 1 இன்ச்சுக்கு அப்படியே மார்க் பண்ணலாம். போட்டுட்டு இது கட் பண்ணி எடுத்துக்கலாம். நேற்றுக்கு என்னோடய ப்ளவுஸ் டிசைன் போட்டிருந்தீங்க. நேற்றுக்கு நைட்டு செமையாக இருக்கும். பார்க்காதவங்க பாருங்கள், இதுக்கு அடுத்த வீடியோ. அந்த டிசைன் வந்து தாமரை டிசைன் ரொம்ப சூப்பராக இருக்கும். வித்தியாசமாக ரொம்ப அழகாக இருக்கும். பார்த்து நீங்களும் கற்றுக்குங்க. 4 இன்ச்சுக்கு மட்டும் விட்டுட்டு இது கட் பண்ணுங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு அகலம் வந்து மாறாமல் கிடைக்கும். அதுக்காக இப்போ வந்து நம்ம அந்த நெக் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கேன்வாஸ் எடுத்திருக்கேன். அதே ரவுண்டில் தான், அந்த கேன்வாஸ்லேயே இந்த மாதிரி வரைங்க. வேறு கேன்வாஸ் வேணாம், அதிலே தான் மேலேருந்து கீழே ஒரு பூ டிசைன் மாதிரி போட்டுக்கோங்க. இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதையும் தனியாக கட் பண்ணி எடுத்துருங்க. திலகம் ஷேப்பில் வந்துடும் உங்களுக்கு. இப்போ இது எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த ரவுண்டாக நம்ம இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை பத்திரமா வச்சுக்கலாம். கடைசியில் நமக்கு இது தேவைப்படும். இதை நம்ம ப்ளவுஸில் வந்து சாரியில் வந்து நம்ம உள்முந்தியில் இந்த அளவு தான் அகலம். ஒரு 5 இன்ச்சுக்கு நான் கட் பண்ணியிருக்கேன். அதை 2ஆக மடிச்சுட்டு சேர்த்து வச்சு நம்ம பார்டர் இதெல்லாம் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி ஜாயின் பண்ணுறேன். அதாவது அந்த கேன்வாஸ் அளவுக்கு கட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஜாயிண்ட்டு நமக்கு ஒன்றும் தெரியாது. இதுக்கு கீழே தான் வரும் நமக்கு. அது துளியூண்டு தான், சும்மா 1 இன்ச் அளவு தான் நமக்கு அந்த ஜாயிண்ட்டு தெரியும். மற்றபடி மற்ற பக்கம்லாம் ஜாயிண்ட்டு தெரியாது. அடியில் போயிடும் உங்களுக்கு, கீழே லாஸ்ட்டில் போயிடும். இது 2ஐயும் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்து இப்போ வந்து அமுக்கு தையல் போடலாம். ஓடு தையலை போடுங்க. ஏன்னா லாஸ்ட்டில் நம்ம முடிச்சுட்டு ஓடு தையல் எடுத்து விட்டுறலாம். இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க.
இப்போ இந்த பார்டரை வச்சு தான் நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம கழுத்துக்கு கட் பண்ணோம்ல எலசி இந்த இதை வச்சு நம்ம தைக்க போகிறோம். இதை தனித்தனியாக நம்ம கட் பண்ணி அயன் பண்ணி எடுத்துக்கலாம். பார்டரில் மட்டுமே தான் நம்ம வச்சு இது பண்ண போகிறோம். இது மாதிரி அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுவும் இதுவும் இதை வந்து கொஞ்சம் மட்டும் பைப்பிங்க்கு, ஏன்னா ஒட்டைக்கே கட் பண்ணாதீங்க. கொஞ்சம் கிளாத்து விட்டுட்டு கட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம பைப்பிங் வைக்க போகிறோம். இதோட கொஞ்சம் டார்க் வைலட் சில்க் காட்டன் எடுத்திருக்கேன். ஏன்னா இதில் பைப்பிங் வைக்கிற அளவுக்குலாம் துணி இல்லைங்க, கம்மியாக தான் நான் எடுத்திருக்கேன். இல்லைன்னா சாரீக்கு உள்ளே ஜாயின் பண்ணணும். சும்மா ஒரு 5 இன்ச் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். அதனால் இதில் சில்க் காட்டனில் கொஞ்சம் டார்க் வைலட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இப்போது நம்ம பைப்பிங் வச்சதுக்கப்புறம் ஒன்றும் தெரியாது. ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கிராஸ் பீஸ் கட் பண்ணிவிட்டு அதை ஜாயின் பண்ணி நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். பிகினர்ஸ் பண்ணுறது அளவுக்கு இந்த டிசைன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், எல்லோரும் பண்ணலாம். இப்போ அந்த சைடு நம்ம அந்த கேன்வாஸில் எஜ்ஜிலேயே கேன்வாஸ் மேலேயே தையல் போடுங்க. துணியில் போடாதீங்க, போட்டிங்கன்னா பைப்பிங் வந்தது தின்னாக நமக்கு வராது. அதனால் கேன்வாஸ் மேலேயே தையல் போடுங்க. இப்போ அப்படியே பொறுமையாக சன்னமாக உருட்டி கொடுங்க, அழகாக வரும் உங்களுக்கு. கேன்வாஸ் பட்டையாக நீங்கள் எங்கேயாவது தைச்சிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நீட்டாக வராது பைப்பிங்கு. இல்லை ஒரே அளவாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக வரும். 2 சைடும் எக்ஸ்ட்ரா உள்ள பிசரெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கீழே வந்து மடிச்சடிச்சுக்கலாம். கழுத்தெல்லாம் எப்பயும் போல் நான் லைனிங் வச்சு கட் பண்ணியிருக்கேன். இப்போ கீழே மடித்து தைச்சிட்டு நம்ம எப்பயும் போல் கழுத்தில் வச்சு தைச்சி திருப்பிக்க போகிறோம். உள் பக்கமாக வைக்கணும், சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. ஆனால் இந்த மாதிரி வந்து யாரும் வைக்க சொல்லி தர மாட்டாங்க. கழுத்து தனியாக கட் பண்ணி இது பிகினர்ஸ்க்கு வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இது உள்ளார திருப்பி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நம்ம வந்து தையல் அளவுக்கு மட்டும் 1/4 இன்ச்சில் பாதி எவ்வளோ வரும் அந்த அளவு மட்டும் அப்படியே விட்டு கட் பண்ணுங்கள். ரொம்ப தள்ளி வேணாம், ரொம்ப கழுத்து அகண்டு போயிடும். 1/4 இன்ச்சில் பாதி அளவு மட்டும் விட்டுட்டு கட் பண்ணுங்கள். இப்போ சென்டர் அடையாளப்படுத்துங்க. இப்போ கரெக்டாக இங்கே கீழேருந்து வச்சுட்டு அப்படியே வைங்க. இப்போ மேலேருந்து நம்ம தைச்சிட்டு வரலாம். அடியில் இருக்கிறதையும் இழுக்காதீங்க, மேலே இருக்கிறதையும் இழுக்காதீங்க. இழுக்காமல் பொறுமையாக தைச்சிட்டு வாங்க. இந்த மாதிரி பொறுமையாக தைச்சிட்டு வரலாம். இது வந்து கேன்வாஸில் தையல் போடக்கூடாது. அந்த சாரீ கிளாத்தில் மட்டும் அப்படியே அந்த அந்த கேன்வாஸ் எஜ்ஜிலேயே அப்படியே போட்டுவாங்க. கேன்வாஸ் மேலே தையல் போடாதீங்க. இந்த பக்கம் இருக்கிறதுக்கு மட்டும் பைப்பிங்க்கு மட்டும்தான் நம்ம கேன்வாஸில் தையல் போடணும். இதுக்கு தேவையில்லைங்க. லைட்டாக அங்கனா கட் பண்ணி விட்டுட்டு நம்ம திருப்பி தைக்க ஆரம்பிச்சிடலாம். திருப்பி வந்து கரெக்டாக நம்ம லைனிங் கிளாத்து தெரியாத அளவுக்கு அப்படி எஜ்ஜிலேயே தையல் போட்டுவாங்க. இந்த மாதிரி எஜ்ஜிலே வச்சு தையல் போட்டுவாங்க. இப்போ போட்டாச்சு. இப்போ அந்த பக்கம் வந்து நான் இப்போ எக்ஸ்ட்ராலாம் கழுத்துக்கு நான் டிசைன் பண்ணலைங்க. இந்த பைப்பிங்கோடு நான் விட்டுட்டேன். ஏன்னா வந்து டீச்சருன்றதுனால சும்மா மெட்டீரியல் வச்சு சிம்பிளாக பண்ணி கொடுனாங்க. அதனால் சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். ஆனால் இதுவே பார்க்குறதுக்கு நல்ல கிராண்டாக தெரியுதுங்க. சுற்றிலும் ஒரு தையல் போட்டுட்டு நம்ம வந்து 2 சைடும் டாட் போட்டுக்கலாம். 2 பக்கமும் டாட் போட்டுருங்க. இப்போ வந்து நம்ம பேக் சைடாக அடிச்சிட்டோம். இப்போ முன்னாடி கழுத்துக்கு வந்து
பைப்பிங் நம்ம எதுவும் பண்ணலை இல்லையா, அதனால் கொஞ்சம் அந்த கழுத்துக்கிட்ட மட்டும் தள்ளி வச்சு இப்போ பைப்பிங் பண்ணலாம். ஷோல்டர் தள்ளி வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ பைப்பிங் வந்து நம்ம இன்னொரு லைன் கொடுத்துடலாம். இப்போ நம்ம அந்த கழுத்தில் வந்து கேன்வாஸ் வச்சு திருப்பி எஜ்ஜிலே தையல் போட்டோமா, அந்த தையல் மேலேயே தையல் போடுங்க கிராஸ் பீஸ் கொடுத்து. இப்போ முன்னாடி இருந்து நம்ம கொடுத்துட்டு வரலாம் பைப்பிங்கு. பொறுமையாக கொடுத்துட்டு வாங்க. அவசரப்பட்டிங்கன்னா அழகாக வராதுங்க. நீங்கள் எந்தளவுக்கு பொறுமையாக பண்ணுவீங்களோ அந்தளவுக்கு பண்ணுங்கள். ஏன்னா ஒரு ப்ளவுஸ் தைச்சாலும் நச்சுன்னா அழகாக தைச்சி பழகுங்க. டிசைன் ப்ளவுஸும் கொஞ்சம் லைட்டு தான் ஆகும், அவசரத்துக்கு ஆகாது. ஆனால் நம்ம இப்போ ஃபினிஷிங் வந்து ரொம்ப முக்கியங்க. பேர் இருக்கணும், நம்ம யார் தைச்சா அப்படின்ற அளவுக்கு இருக்கணும். ஏன்னா லைஃபுக்கு வந்து நல்லா நீட்டாக போடணும். உங்களுக்கு தையல் பிரியாத அளவுக்கு கொஞ்சம் வெளியில் பார்த்தாலும் யார்கிட்ட தைச்சிங்க அப்படின்னு நம்ம கேட்குற அளவுக்கு நீட்டாக தைச்சிடுங்க. இப்போ நல்லா தூக்கி விட்டு தைச்சிட்டு இப்போ இது முன்னாடி நம்ம கழுத்துக்கு எப்பயுமே நம்ம ப்ளைனாக விட மாட்டோம் இல்லையா, நேர் பீஸ் வந்து 2ஆக மடித்து ஓரத்தில் தையல் போட்டிருக்கேங்க. இப்போ அந்த தையல் மேலேயே இந்த அடியில் கிராஸ் பீஸ் கொடுத்து தைக்கிறேங்க. இது எப்படா அவங்க தைக்க போகிறாங்க அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். இப்போ பைப்பிங் வச்சிடலாம். இப்போ இந்த பக்கம் வந்து பிசுறு எதுவும் இல்லை, நான் 2ஆக மடிச்சிருக்கேன் சரிங்களா. இப்போ அதை அப்படியே வச்சு நம்ம கழுத்தில் அந்த ஒட்டி தைச்சிட்டு வரலாங்க மடித்து கொடுத்து. ஆனால் இது கண்டுபிடிக்க முடியாது, நம்ம இப்படி தான் தைச்சோம் அப்படின்ட்டு அளவுக்கு சூப்பராக நீட்டாக இருக்கும் உங்களுக்கு பாருங்கள். இப்போ முன்னாடி கழுத்துக்கு சேம் நான் கூட எதிர்பார்க்கல கரெக்டான அளவில் வருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைப்பிங் ஒட்டியே அப்படி தைச்சிட்டு வாங்க. இப்போ எல்லாமே ஒரே அளவில் வந்திருக்கு பாருங்கள். நான் அளவும் வைக்கல, ஒன்றும் வைக்கல, சும்மா ஒரு மதிப்பாக தான் நான் தைச்சேன். ஆனால் வந்துட்டு ரெண்டுமே ஒரே அளவாக வந்துடுச்சு. இப்போ உங்களுக்கு குட்டி குட்டியாக உங்களால் எவ்வளோ சின்னதாக வைக்க முடியுமோ அந்தளவுக்கு சின்னதாக ஒரு 4-5 பக்கம் வந்து ஃப்ளிட்ஸு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கிற கழுத்து பகுதி வந்து உங்களுக்கு நல்ல லூஸ் கொடுத்து 2வது தையல் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா இழுத்துக்கிட்டு இருக்கோம், கழுத்து சுருக்கம் விழுகும். அதனால் இந்த மாதிரி குட்டியாக 2-3 ஃப்ளிட்ஸ் வச்சுட்டு இப்போ முன்னாடி மடித்து விட்டுறலாம். அவ்வளோதாங்க. இப்போ இந்த சைடும் தையல் போட்டுக்க. இப்போ வந்து நம்ம முன்னாடி வந்து தனியாக பைப்பிங் வச்ச மாதிரி கண்டே பிடிக்க முடியாதுங்க. இப்போ நம்ம பேக் சைடு எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம யோசித்து இப்போ ஏதாவது ஒரு ப்ளவுஸ் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதுலேருந்து உங்களால் எது ஈஸியாக பண்ண முடியுமோ அதை பார்த்து பண்ணுங்கள். இப்போ வந்து அப்படியே வந்து பைப்பிங் மேலேயே தையல் போட்டலாம். இந்த சைடு வந்து உங்களுக்கு ஃப்ளிட்ஸு வராதுங்க, நல்லா கொஞ்சம் லூஸ் கொடுத்து நீட்டாக இருக்கும் தைக்கிறதுக்கு. இப்போ முன்னாடி நிப்பாட்டிட்டு அப்படியே திருப்பி தையல் போட்டுட்டு திருப்பிக்கலாம். இப்போ நூலெல்லாம் அப்பப்போ கட் பண்ணி விட்டுருங்க. தாங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ நம்ம வெட்டின பீஸ் இருக்குது பார்த்திங்களா, கழுத்து நான் பத்திரமா வைங்கன்னு சொன்னல, அதை வச்சு சுற்றிலும் ஒரு 1 இன்ச்சு அகலத்துக்கு எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணுறேன். இப்போ லைனிங் கிளாத்து எடுத்துகிட்டு ஒரு தையல் போட்டு திருப்பி நம்ம பைப்பிங் பண்ணிடலாம். இல்லை அப்படியே பைப்பிங் பண்ணிங்கன்னா அழகாக வரும்னா அப்படியும் பண்ணலாம், நம்மளுடைய விருப்பம்தான். இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அங்கங்கே கட் பண்ணிவிட்டு திருப்பி எஜ்ஜிலே தையல் போடுங்க. போட்டுட்டு இதுக்கு நம்ம பைப்பிங் கொடுக்கலாம்.
இப்போ சுற்றிலும் நான் ஒரு தையல் போட்டிருக்கேன். இப்போ அந்த ப்ளவுஸோட கிளாத்துக்கு ஒட்டி லைனிங் கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிடலாம். இப்போ பைப்பிங் ஒரு லைன் கொடுத்துடலாம். இப்போ பொறுமையாக உருட்டி ஒரே அளவாக கொடுத்துட்டு வாங்க. அவ்வளோதாங்க, முடிச்சுட்டு உள் பக்கம் அந்த வளைவில் கட் பண்ணி லைட்டாக அங்கன கிராஸ் பீஸ் கட் பண்ணிவிட்டு 2வது தையல் போட்டுருங்க. இப்போ வந்து நம்ம இதை அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம்ல, அது சுற்றிலும் ஒரு தையல் போட்டுக்குங்க. கிராஸ் பீஸ் எடுத்துகிட்டு இந்த ஒரு சைடு மட்டும் பைப்பிங் பண்ணுங்கள். இந்த மாதிரி 4 இன்ச்சு விட்டுட்டு கட் பண்ணுங்கள். இது வந்து நமக்கு உள்ளர போகிறதுக்கு, அதனால் கொஞ்சம் 4 இன்ச்சு தையலுக்கு விட்டுட்டு கட் பண்ணுங்கள். 4 இன்ச்சு இல்லை 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கூட விட்டுட்டு கட் பண்ணுங்கள், அதனால் தப்பு இல்லை. இப்போ கேன்வாஸ் எட்ஜ்லேயே நம்ம தையல் போட்டுடலாம். தையல் நான் சுற்றிலும் போட்டுட்டேன் 2க்குமே. இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். அப்படியே பொறுமையாக உருட்டி தைங்க. உருட்டிருந்தீங்க அப்படியே மடக்கி விட்டிங்கன்னா போதும். இது ஃபுல்லாகவே நம்ம பார்டரில் வச்சு அயன் பண்ணியிருக்கோம். ஏன்னா இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் தெரியணுன்றதுக்காக பார்டரில் பண்ணியிருக்கோம். அப்படி இல்லை ப்ளெயினாக ஒரே மாதிரினா நீங்கள் அதிலே கொடுத்துக்கலாம், அதனால ஒன்றும் இல்லை. இது எல்லாமே நம்ம பைப்பிங் வச்சாச்சுங்க. இப்போ சென்டரை மார்க் பண்ணிக்கோங்க. இந்த கிளாத்தை சுற்றி ஒரு அப்படியே மார்க் பண்ணிடலாம். இந்த அடையாளத்துக்கு நம்ம வச்சு தைக்கிறதுக்கு இப்போ கரெக்டாக நம்ம சென்டரில் வச்சு அப்படியே ஒரு தையல் போடலாம். இப்போ நம்ம சென்டர்லேருந்து ஒரு தையல் போட்டுடலாம். இதுக்கு நான் நூலெல்லாம் மாற்றலை, ஃபுல்லாகவே ஒயிட்லேயே நான் தைச்சிட்டேன். ஏன்னா அதுக்கு வயலட் வந்து ஒயிட் மிக்ஸுடுனால நமக்கு ஒன்றுமே தெரியல. இப்போ போட்டுட்டு இந்த பக்கமும் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று வச்சுங்க. இது சரியாக அடுத்து நம்ம பண்ணும்போது அது சரியாக வரலைங்க. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம இதை வச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறமா அதை வச்சுக்கலாம். கரெக்டாக சென்டர் அடையாளப்படுத்தி வைங்க. ஏன்னா வந்து அது ஒன்று மட்டும் வச்சு நான் வச்சு பார்த்தேன், சரியாக வரலை. முதல் இந்த கோபுர டிசைன் வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை பண்ணலாம். இப்போ பாருங்கள், நீட்டாக வருது. ஏன்னா அது ரெண்டும் நம்ம ஒட்டி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இது ரொம்ப மேலே போகுது, கழுத்துக்கு மேலே போகுது. அதனால் நம்ம அதை வச்சுட்டு தைச்சோன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடுது. இப்போ அடுத்தது வச்சிடலாம். சரியாக வச்சு அப்படி ஒரு தையல் போட்டுடலாம். பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ஆனால் ஃபினிஷ் பண்ண விட்டு நானே ஆச்சரியப்பட்டேன், அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வந்து பேக் சைடு வச்சு அப்படியே தையல் போட்டுடலாம். சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. அடையாளப்படுத்திட்டு அந்த ஓடு தையல் போட்டிருந்ததை பிரிச்சுட்டு நம்ம அப்படியே தைக்க ஆரம்பிச்சிடலாம். நான் இதுலேயே 2 தையல் போட்டுங்க. போட்டு சுற்றிலும் அமுக்கு தையல் போட்டு இப்போ நம்ம லாஸ்ட்டில் பைப்பிங் போட்டு தைக்கோம்ல, அதுலேயும் வச்சு ஒரு தையல் போட்டிருக்கேன். ஏன்னா அந்தளவுக்கு வந்து நான் துணியை விட்டுருக்கேன் உள்ளே. ஏன்னா நம்ம டைட்டாக போடுவோம் செய்வோம், அதனால் எஜ்ஜிலாம் வந்து நம்ம தைச்சி தையல் போடக்கூடாது. உள்ளே வந்து ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு நம்ம விட்றனால தப்பே கிடையாது. நூலெல்லாம் அப்பப்போ கட் பண்ணி விட்டுருங்க.
இப்போ ரெண்டாவது தையல் அமுக்கு தையல் போட்டுட்டு இந்த பக்கமும் லாஸ்ட்டில் ஒரு தையல் போட்டுடலாம். அமுக்கு தையல் வந்து இது வந்து டிசைன் வரைக்கும் தான் போட்டிருக்கேன், மேலே வரைக்கும் கொண்டு போகல. மேலே வந்து உள்ளார ஹெம்மிங் பண்ணி விட்டுட்டேன். இந்த பைப்பிங் சுற்றி ஒரு தையல் போட்டுடலாம். இப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம போட்டாலும் நல்லா டைட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ உள்ளார திருப்பி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உள்ள பிசுறெல்லாம் கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ கேன்வாஸ் எடுத்துருக்கேங்க, நம்ம கைக்கு வந்து கட் பண்ணிக்கலாம். ரெண்டாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு சும்மா குட்டியாக அந்த திலகம் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கைக்கு ஒன்று அந்த கைக்கு ஒன்று, சும்மா நம்ம சென்டரில் ஒன்று கொடுத்துருக்கனால சரி கைக்கு ஒன்று ஒன்று கொடுத்தா நல்லாயிருக்கும்ன்ட்டு அந்த பார்டர் மட்டும் வச்சு சுற்றிக்கணும் தையல் போடுறேன். நான் அயர்ன் பண்ணலை, சும்மா அப்படியே வச்சு தான் தையல் போடுறேன். இப்போ நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கிளாத் விட்டுட்டு அப்படியே கட் பண்ணுங்கள். இதுக்கு வந்து பைப்பிங் கொடுத்துடலாம். அந்த தையல் மேலேயே போடுங்க. இப்போ ரெண்டாக விரித்து விட்டுட்டு அப்படியே சென்டரில் வர மாதிரி தையல் போட்டு விட்ருங்க. இப்போ வந்து நூலை வந்து பிரித்து விட்ருங்க. மேலேருந்து தையல் போட்டிங்கன்னா அதை மடக்க முடியாது நமக்கு, அதனால் நூலை வந்து பிரித்து விட்டுட்டு அப்படியே தையல் போட்டுவாங்க. உங்களுக்கு வந்து சரியாக வரலைன்னா அடியில் பெரிய ஊசி கொடுத்து கூட நல்லா உள்ளே தள்ளி விட்டு பொறுமையாக கொடுத்துட்டு வாங்க. இது குட்டியாக இருக்கனால கொஞ்சம் பைப்பிங் வைக்கிறதுக்கு கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஆனால் பழகிட்டீங்க, நீங்கள் எங்களை மாதிரி நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாயிரும். இப்போ அப்படியே மேலே மடித்து அப்படியே கொடுத்துடலாம். இது எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு கைக்கு நான் ஒரு லைன் பைப்பிங் கொடுத்துருக்கேன். சென்டர் அடையாளப்படுத்திட்டு இப்போ இன்னொரு தையல் அந்த அமுக்கு தையல் ஒன்று பைப்பிங் கொடுத்து போட்டுடலாம். இப்போ சென்டரில் நம்ம வச்சிடலாம். நான் சொன்ன மாதிரி நூலை பிரித்து விட்டுட்டு வைங்க. இதுக்கும் பார்டர் தான் கொடுத்துருக்கேன் நான். இப்போ நூல் கட் பண்ணிவிட்டு கையெல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ப்ளவுஸோட பட்டன் எடுத்து 2 கைக்கும் சென்டர்லேயும் நான் வச்சுருக்கேன். பாருங்கள் செமையாக இருக்குது பாருங்கள். இப்போ சுற்றிலும் நம்ம தைச்சி விட்றலாம். அது ஒரு சும்மா ஒரு இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பட்டன் வச்சா அது ஒரு அழகு தான். வேறு எந்த கலரும் கொடுக்கல நான், சேம் அந்த சாரீ கிளாத் வச்சு அப்படி கொடுத்துட்டேன். நல்லா வந்து சுற்றிலும் டைட்டாக அப்படியே தைச்சி விட்டுட்டு நூலை கட் பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சூப்பராக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது முன்னாடி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது கை,
இது பின்கழுத்து சூப்பராக இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்க்கவே ரொம்ப லைட் கலராக இருந்தாலும் இந்த ஒயிட் காம்பினேஷனுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மடித்து போட்டால் இந்த ப்ளவுஸ் டிசைனு இப்படி தான் இருக்கும். பாருங்கள், இது போட்டால் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. அடுத்த ப்ளவுஸ் எப்படி போடணுன்னு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தைச்சி போடலாங்க. கமெண்ட் பண்ணுங்கள் எந்த டிசைன் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த அழகான டிசைனை நீங்களும் தைச்சி போட மறந்துடாதீங்க. போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.